Hello friends, welcome to our channel. LPG சிலிண்டர் முன்பதிவு புக்கிங் 5 முக்கிய மாற்றங்கள் எப்பொழுது முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த முக்கிய மாற்றத்தின் அடிப்படையில் LPG சிலிண்டர் முன்பதிவு செய்யக்கூடிய புக்கிங் செய்யக்கூடிய வகையில் என்ன வகையான பணிகளை செய்ய வேண்டும். குறிப்பாக வீட்டு உபயோக LPG சிலிண்டர் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரில் என்ன வகையான முன்பதிவு புக்கிங்கில் மாற்றங்கள் உள்ளது. முன்பு வழங்கப்பட்டதை போல் சலுகைகளில் ஏதேனும் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா, எப்பொழுது முதல் இது நடைமுறைக்கு வந்துள்ளது என்பதை பார்ப்போம். எரிவாயுவின் அதிகரித்து வரும் தேவை மற்றும் சர்வதேச சந்தை நிலவரங்களை கருத்தில் கொண்டு மத்திய அரசு தொடர்ந்து புதிய கொள்கைகளை கொண்டு வருகிறது. இந்த சூழலில் LPG சிலிண்டர்களின் பயன்பாடு, விநியோகம் மற்றும் விலைகள் தொடர்பான 5 முக்கிய மாற்றங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளன. ஏப்ரல் 1 முதல் வர்த்தக சிலிண்டர்களின் விலைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களில் பயன்படுத்தப்படும் 19 கிலோ வர்த்தக சிலிண்டரின் விலை அதிகரித்துள்ளது. இதனால் உணவுப் பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது. இதேபோல் 5 கிலோ சிலிண்டரின் விலையும் ரூபாய் 51 அதிகரித்து கிட்டத்தட்ட ரூபாய் 700 எட்டியுள்ளது. இந்த விலை உயர்வு உலகளாவிய எண்ணெய் விலை போக்குகளால் தான் என்பதும் தெளிவாகிறது. அதேபோல் முன்பதிவு இடைவெளி அதிகரித்துள்ளது. இதுவரை ஒரு சிலிண்டரை முன்பதிவு செய்த பிறகு மற்றொன்றிற்கு முன்பதிவு செய்ய 21 நாட்கள் காத்திருந்தால் போதுமானதாக இருந்தது. ஆனால் இப்போது அந்த காத்திருப்பு கால விதி மாற்றப்பட்டுள்ளது. நகரங்களில் வசிக்கும் வாடிக்கையாளர்கள் ஒரு சிலிண்டர் முன்பதிவு செய்தால் அடுத்த சிலிண்டர் புக் செய்ய சரியாக 25 நாட்கள் காத்திருக்க வேண்டும். கிராமப்புறங்களில் இந்த இடைவெளி 45 நாட்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது 14.2 கிலோ வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு மட்டுமே பொருந்தும். சட்டவிரோத புழக்கங்களை தடுப்பதையும் தகுதியுள்ள அனைவருக்கும் எரிவாயுவின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் இந்த முடிவை எடுத்துள்ளன. PNG இணைப்புக்காக காலைக்கெடு சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் குழாய் மூலம் இயற்கை எரிவாயு PNG கிடைக்கும் பகுதிகளில் அரசாங்கம் ஒரு கடுமையான முடிவை எடுத்துள்ளது. சமீபத்திய உத்தரவுகளின்படி PNG கிடைக்கும் பகுதிகளில் உள்ள வாடிக்கையாளர்கள் ஜூன் 24ஆம் தேதிக்குள் PNG மாறவில்லை என்றால் அவர்களுக்கு LPG விநியோகம் நிறுத்தப்படும். சிலிண்டர்களை கொண்டு செல்லும் சுமையை குறைக்கவும் மாசுபாட்டை குறைக்கவும் இந்த காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. உங்கள் பகுதியில் குழாய் வழி எரிவாயு இருந்தால் உடனடியாக இணைப்பு பெறுவது சிறந்தது. பயோமெட்ரிக் EKYC கட்டாயம். சிலிண்டர்களுக்கான மானியம் தவறாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக பயோமெட்ரிக் ஆதார அங்கீகாரத்தை EKYC அரசாங்கம் கட்டாயமாக்கியுள்ளது. வாடிக்கையாளர்கள் எரிவாயு முகமைக்கு செல்லாமல் அந்தந்த எண்ணெய் நிறுவனங்களின் ஆதார் ஃபேஸ் ID மொபைல் செயலி மூலம் வீட்டிலிருந்தே இந்த செயலியை முடிக்கலாம். PMUY பயனாளிகள் இந்த நிதியாண்டில் ஒரு முறை மட்டும் இதை செய்தால் போதும். KYC முடிக்கப்படவிட்டால் முன்பதிவுகள் நிறுத்தப்படும் அபாயம் உள்ளது. LPG ATM எரிவாயு விநியோக ஊழியர்களுக்காக காத்திருக்கும் சிரமத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பாரத் பெட்ரோலியம் BPCL குருகிராமில் நாட்டில் முதல் 24x7 LPG ATMஐ அறிமுகப்படுத்தியுள்ளது. ATM இயந்திரத்தில் பணம் எடுப்பதைப் போல இது மிகவும் எளிதாக்கப்பட்டுள்ளன. மேலும் எந்த நேரத்திலும் சென்று சிலிண்டர் எடுத்துக்கொள்ளும் வசதியும் உள்ளது. இது விரைவில் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும். இது அவசர காலங்களில் வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இது அனைத்தும் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது.